இதுதான் ஆதரப்பள்ளி செக் போஸ்ட்டு இங்கே. ஓகேங்க, பார்த்தீங்களா இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் அது. ஆனால் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மட்டும்தான் உள்ள சரட்டுன்னு ஏற்றிட்டேன். மக்களே இந்த இடத்துல யானை நிற்கிதுன்னு நினைக்கிறேன். என்ன ரீசன்னா அந்த முக்கிய மக்களை ஒரு வழியா இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்புறவங்க ஃபுல்லாக நான் கிளம்பும்போது தான். வணக்கம் மைடியர் மக்களே, வெல்கம் டு FD Vlogs. நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஆதரப்பள்ளி வந்திருக்கோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி 2 பார்ட் இருக்குது, அதை பார்க்காம பார்த்து வந்துருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஆதரப்பள்ளியிலேருந்து வால்பாறை நோக்கி கிளம்ப போகிறோம். இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பில் என்ன நடக்க போகுது, யானையை பார்க்க போகிறோம், அவங்களாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி ட்ராவல் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படிங்குள்ள பார்க்கலாம். வணக்கம் மக்களே, ஒரு வழியாக ஆதரப்பள்ளியில் வந்துட்டோம். ஒரு வழியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. நம்ம பாய்ஸ் வண்டியெலாம் முன்னாடி போயிடுச்சு, நான் தான் கொஞ்சம் லேட்டு. என்னென்னா இப்போ அவங்க வண்டியில் பெட்ரோல் இருக்குது, என் வண்டியில் பெட்ரோல் இல்லை. ஸோ நான் வந்து பெட்ரோல் அடிக்கணும். ஆனால் இந்த இடம் பயங்கரமாக இருக்குங்க, நல்லா ஸ்டீப்பாக போகுதா. ஸோ ஸ்கிட்டாக இருக்குது, அதிகமான சான்சஸ் இருக்குது. ஆஹா, இப்போ நம்ம பெட்ரோல் அடிக்க இந்த சைடு போகணும். வாங்க, KSRTC பஸ் சூப்பராக இருக்கா. பெட்ரோல் பங்க் இங்கேருந்து ஒரு இண்டியன் பெட்ரோல் பங்க் இருக்குது, அந்த பங்கை நோக்கி தான் நம்ம போகணும். அவங்களும் பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம திரும்ப வரணும். ரெண்டாவது இன்னொரு இடம் எங்கே இருக்குன்னா இந்த இடம் தாங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் போய் டாப் வியூ பார்க்கலாம். இங்கேருந்து நான் வரும்போது நிப்பாட்டுறேன். ஓகே மக்களே, இங்கே வந்து பெட்ரோல் அடித்தோம். கிட்டத்தட்ட 600 ரூபாய்க்கு குடிச்சிருக்கான். பெட்ரோலோட ரேட் அதிகமாகிடுச்சா இல்லை இவன் அதிகமாக குடிக்கிறானான்னு தெரியல. ஓகே, அவங்க லெஃப்ட்டு தான் வர்றாங்க, ஆனால் என்னென்னா எனக்கு முன்னாடி ஏறுறாங்க. சரி ஓகே, நம்ம ஓடி போயிடலாம். போய் சும்மா பார்த்துட்டு வருவோம். நோ பார்க்கிங் போர்டெல்லாம் போட்டிருக்கு. ஆக்சுவலி சும்மா போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே மக்களே, நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி நின்று இப்படி வந்தீங்கன்னா இந்த இடம் தான் டாப் வியூ பார்க்குற இடம். ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, நம்ம தம்பி வேறு அங்கே நின்று பார்த்துருக்கான். இந்த இடம் தான் நீங்கள் டாப் வியூ பார்க்குற இடம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்துக்குங்க, இவங்களுக்குலாம் கேர்ஃபுல்லாக இருங்க. அங்கேருந்து தூரமாக பார்க்கும்போது தெரியுதுங்களா, இதுதான் டாப் வியூ பார்க்குற இடம். இது ரோட்டு மெயின் ரோட்லேயே இருக்கும், இந்த பஸ்ஸெல்லாம் போது பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஓகே மக்களே, இதுதான் வந்து டாப் வியூ பார்க்குற இடம். ஆல்ரெடி நம்ம அந்த கீழெல்லாம் போயிட்டு மேலே வந்தாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். இன்னும் பெரிய ஆளாக இருக்கான், கடிச்சு வச்சுருவோம். அங்கே வருங்க, தாத்தண்டிக்கு இருக்கானுங்க. ஐயோ, கேங்கை அட்டாக்லாம் பண்ணுறானுங்க. ஸோ இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இன்னும் நம்ம அடுத்து எங்கே எதை நோக்கி போகிறோன்னா நேராக நம்ம ஏரியா வால்பாறை நோக்கி போகிறோம். இங்கெல்லாம் சைலன்சர் ஆல்ட்ரு பண்ணால் பிடிக்க மாட்டாங்க, பிடிப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் பிடிக்காமல் சுற்றிட்டு இருக்காங்க போலே. ஓகே மக்களே, வாங்க அப்படியே ஓடியே போயிடலாம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா ஆதரப்பள்ளி முன்னாடி நம்ம பாய்ஸ் நிற்கிறானுங்க. எதுக்கு நீங்கள் வந்து வேஸ்ட்டாக 4 கிலோமீட்டர் வர்றீங்க, ஆனால் நான் இவ்வளோ பக்கம் இருக்குன்னு எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தின்னு நினச்சிட்டு இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பெட்ரோல் அடிச்சுட்டு வர போய்க்கேன். இங்கே ஒரு ஓவர்டேக் எங்கே அடிக்கிறாருன்னு. இதுதான் நீங்கள் வந்து ஆதரப்பள்ளியோட என்ட்ரன்ஸ். போனீங்கன்னா போயிடலாம். ஓகே, நம்ம பாய்ஸ் நிற்கிறானுங்க. பாய்ஸுக்கு அலாட்மெண்ட்டை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ மணி வந்து 3:30, 4 மணி வரைக்கும் தான் பர்மிஷன். அதாவது நீங்கள் இந்த கேட்டில் என்ட்ரி போட்டு திருப்பி வால்பாறை போகிறதா இருந்தால், நீங்கள் அங்கேருந்து வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு 6 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் இங்கே வாருங்க எவ்வளோ க்ரௌடு, எத்தனை வண்டின்னு ஃபுல்லாக ஒரு வண்டியாக நிற்குதா. ஆதரப்பள்ளியில் க்ரௌடு இல்லைன்னா சொன்னால் நம்பாதீங்க, பயங்கரமான க்ரௌடாக இருக்குது. ஆனால் வந்ததுக்கு ஒருத்தானு கேட்டால் ஒருத்துங்க என்ன ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்கும், பயங்கரமாக தண்ணி வரும். அந்த மேலே ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும், அந்த வீட்டு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தண்ணியெலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தண்ணி வரும்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். ஆனால் இல்லை அப்படின்னா சொல்ல மாட்டேன். நான் முன்னாடி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்தார், அவர் சொல்லிட்டாரு தண்ணி கம்மியாக தான் இருக்குது ப்ரோ, ஆனால் நீங்கள் போகிற 2 நாள் எப்படி மழை இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குனாரு. ஏன்னா முதல்ல மாதிரி மழை இல்லைங்க இந்த டைம்ல. சொல்ல போனால் நம்ம வண்டி எடுத்துட்டு வெளியே வர்றதுக்கு யோசிக்கணும், ஐயோ வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு மழை பெய்யும். ஆனால் இப்போ மழை கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வந்ததுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ரைடு போயிட்டு வர்றதுங்கிறது பெரிய கனவு. ஸோ போயிட்டு வந்துட்டேன் ஒரு வழியாக. அது வந்துட்டு சோலோவெல்லாம் பண்ணுறதுலாம் நமக்கு பெரிய விஷயமே இல்லை. எப்படியாச்சும் நான் சோலோ அடிக்கணும்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன் இந்த அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு. இந்த மாதிரி தான் வரும் ஆக்சுவலி, நல்ல மழை வந்துச்சுன்னா. ஆனால் மழை கம்மியாக வந்ததுனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நீங்கள் என்ன கான்செப்ட்னா, நீங்கள் வந்தோன்னா உங்கள் வண்டி நம்பரு, அப்புறம் உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு எத்தனை பேர் வண்டியில் வந்திருக்கீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே 2 பேரும் ஒரே பில்லை கொடுத்து கையில் கொடுத்துருவாங்க.
அதை போய் நீங்கள் அங்கே போய் செக் போஸ்ட்டில் காமிக்கணும். இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. நீங்கள் அங்கே வாங்கின டிக்கெட்டை வச்சு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எங்களுக்கு இப்போ டைமில் பார்த்தீங்கன்னா 3:40 ஆச்சு. நான் கேட்டேன் போகலாமா அப்படின்னு, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டாங்க. சரி நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இங்கே வந்து என்னென்னா இவங்களே இப்படி முன்னாடின்னு பார்த்து நம்பர்லாம் அடிச்சிருவாங்க. ஆனால் அங்கே வந்துட்டு நீங்கள் போய் அவங்கள்ட்ட நம்பர் சொல்லணும், சொன்னால் மட்டும்தான். ஏன்னா ஆஃபீஸ் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து முன்னாடியே இந்த ஏதோ ஆஃபீஸ் இருந்தாலே இவங்க அப்படியே டைப் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, இவனுக்கு முன்னாடி வண்டி நிப்பாட்டி ஏம்பர் கொடுத்துருப்பானு ரெடி சீச். பேரை சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே உங்களை இங்கேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்த நேரம் நம்ம போய் அங்கே போய் செக் போஸ்ட்டில் ரீச் ஆகணும். அதுங்களா, இவ்வளோ நேரம் நான் செக் போஸ்ட்டில் ஆக்சுவலி நின்னதே கிடையாது. ரொம்ப நேரம் அப்படியே போயிடும், சரசரன்னு போயிடும். தேங்க்யூ. ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கிறாரா, அந்த டிக்கெட் அப்படியே கேட்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணா ஒன்றுமே கேட்கல, போங்க அப்படின்ட்டாரு. ரொம்ப நல்லது. என்ன ரீசனுக்காக நான் இவ்வளோ சீக்கிரம் கிராஸ் ஆகிறோம்னா 4 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்களா, ஸ்ட்ரிக்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இவங்களோட ரீசன். சலக்குடி பஸ்ஸு பரவாயில்லையே, பஸ்ஸெல்லாம் பயங்கர ஸ்பீடாக வருது. நாங்கள் அதனால் என்ன பண்ணுவோம்னா ஒரு ட்ரிக்ஸு இவ்வளோ சொல்லித்தர பாருங்க. இங்கே வந்து இந்த இடத்துல டீ கடை இருக்கும். ஸோ அதனால் இங்கே டீ குடிச்சிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுவோம். அது வந்து நமக்கு எப்போதுமே ரொம்ப நல்லது. ஓகே மக்களே, ஒரு வழியாக இங்கேருந்து கிளம்பிட்டோம். இதான் நம்ம ரெகுலர் டீ கடை. இங்கே வந்து டீயை குடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பியாச்சு. நான் பாய்ஸ் வண்டி நிற்கிது, ஒரு ஏர் ட்ரப். ஓகே, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. சரி நம்ம அப்படியே கொஞ்சம் மெதுவாக முன்னாடி போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வரும்போதெல்லாம் அந்த சைடில் மழை, பங்கமான மழைங்க, லைட்டான மழைனால பயங்கரமாக மழை. எதுவுமே எடுக்க முடியல எங்களால். வீடியோ நானே வெறுத்துட்டேன். சரி இன்னைக்கு இவ்வளோ மழை வருது, நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நானே யோசித்தேன். அப்புறம் சரி எங்கெங்கே கேப் கிடைக்குதோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து விட்டேன். பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு ரிவர் இருக்குது, சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் பார்த்து நின்றுங்க, யானை தண்ணி குடிக்கிறதுக்கு அழகாக இறங்குறதுக்கு இடம் இருக்குது. சர்ரு மேலே ஓடி வந்துருச்சுன்னா அம்மாவில் ஓட முடியாது. ஆஹா, டேஞ்சர் ஜோன் ஸ்டார்டட் மக்களே. இதுக்கு மேலே தான் நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரோட்டை முடிஞ்ச அளவு கான்சன்ட்ரேஷன் பண்ணி எல்லா சைடும் சுற்றி பார்த்துட்டு ஓட்டிக்கணும். ஏன்னா எல்லா பக்கமுமே உங்களுக்கு சமமான இடம் தான். ஸோ லெஃப்ட்ல இருந்தாலும் சரி, ரைட்ல இருந்து இருந்தாலும் சரி, சம்பவம் நமக்கு தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு இதுக்குள்ள கேர்ஃபுல்லாக பார்த்து ஓட்டிட்டு ஓடி போயிடணும். ஓகேங்களா, இந்த ஏரியா தாங்க. இதே நான் திருப்பியும் மென்ஷன் பண்ணுறேன், இந்த ஏரியா வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஏரியாவில் வந்துட்டு யானை நின்னாலும் வெளியே இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோஸ் காலு, ப்ளஸ் வந்துட்டு மேலேருந்து வரும் கீழேருந்து வரும், வர்றதுக்கு அருமையான இடம். ப்ளஸ் வந்துட்டு இப்போ மணி 4:30 ஆச்சு. ஸோ வந்து யானையோட தண்ணி குடிக்கிற டைமிங் பக்கம் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஈவினிங் டைம்லையும் காலையில் டைம்லையும் யானை அதிகமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரீசன் வந்து என்னன்னா, தண்ணி குடிக்கிறதுக்கு அப்புறம் தான் வரும். தண்ணி எங்கே இருக்குது, இங்கிட்டு இருக்கிற ஆறு பக்கம் இருக்குது. ஓகேங்களா, நான் இங்கிட்டு போகிற ஆறு தான். ஸோ நம்ம அந்த சைடில் வரும்போது கேர்ஃபுல்லாக வரணும். அங்கேருந்து வந்தோடனே இங்கே தான் ஹோட்டல் இருக்கும். ஆனால் அந்த ஹோட்டல் நான் ஓப்பன் பண்ணி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. மேபி சனி ஞாயிறு மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பெரிய ஹோட்டலாக இருக்கு, தெரியாமல் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. இங்கே ஃபாரஸ்ட் ரேஞ்செல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பார்த்தீங்களா, எலிஃபண்ட் கிராசிங் ஜூ அப்படின்னு போட்டாங்களா. நீங்கள் வரும்போதே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் சென்ட்ரல் ரோட்டிலேயே தான் வருவாங்க. யாரும் வந்து சைடில் ஏறவே மாட்டாங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் சைட்லேயே ஓடி கிடப்போம். ரீசன் என்னன்னா, நம்ம அப்படியே பழகிட்டோம் அப்படிங்கிறதுனால, லெஃப்ட் கீப் அப் பண்ணியே பழகினதுனால. ஆனால் நானே இதுக்கப்புறம் சென்ட்ரல் ரோட்டுக்கு ஏறிடுவேன். எதுக்கு சென்ட்ரல் ரோட்டுக்கு போக சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் வந்துட்டு, ஒன்று வந்து நீங்கள் நல்லா இப்படி ஓரத்தில் போயிட்டு இருப்பீங்க, டப்புன்னு ஏதோ ஒரு சைட்லேருந்து வருதுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது. சென்ட்ரல் ரோடுனா கூட ஒரு இடத்துல நிற்கிதுன்னா உங்களுக்கு ஒரு டைமிங் கிடைக்கும் திருப்புறதுக்கோ ஏதாச்சும் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் உங்களை சென்ட்ரல் ரோட்டில் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி ஓட்டிக்கிங்க. ஆனால் ஆஃப் பண்ணிட்டு வர வண்டியும் நல்லா பார்த்துக்குங்க. சென்ட்ரல் ரோட்லேயே போய் நம்ம சார்ஜ் சம்பவம் ஆயிடக்கூடாது. வரும் எத்தாத்தண்டி வழி, இல்லை எத்தனை இடம்னா வரும். சே, நான் ஆஃப் ரோடில் இறக்கலாம்னு நினச்சேன். நம்ம பாய்ஸ் வண்டி வரல. பாய்ஸுக்காக நின்னோம்னா நம்ம யானை காட்டுக்குள்ள சிக்கிடுவோம். ஆனால் போகலாம், அவ்வளோ ரிஸ்க்காக மாதிரிலாம் தெரியல. அண்ணன் காட்டுக்குள்ள தள்ளிட்டு போயிட்டாரு. ஓகேங்க, ஒரு வழியா அந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டேன். இருக்கணும், பட் நான் இன்னும் பண்ணல. இதுதான் நீங்கள் சொல்கிற சாலா வாட்டர் ஃபால்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் அது.
ஆனால் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. பார்ப்போம், கொஞ்சம் அங்கே முன்னாடி நிப்பாட்டி அதுக்கப்புறம் எடுக்கிறேன். இந்தா பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவலி ஷாலா வாட்டர் ஃபால்ஸ். ஃபுல்லாக வந்துட்டு நல்லா தண்ணியெலாம் இருக்குது, ஓரளவுக்கு தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. ஸோ நம்ம இங்கேருந்து உள்ள சரட்டுன்னு ஏற்றிட்டு வெளியே வந்துட்டேன். நான் இந்த வாட்டர் ஃபால்ஸை நான் இடையில தேடிச்சிருக்கேன் ஆக்சுவலி. நான் முன்னாடி வரும்போது பாதியில் பார்த்தேனே ஆபத்தில், நான் அதுக்குள்ளே தேடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது அதென்ன அதரப்பள்ளி ஃபால்ஸ் செக் போஸ்ட்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ பாருங்க நம்ம பாய்ஸ் பார்த்தீங்களா எப்படி கவர் தூக்கி பின்னாடி வச்சிருக்காங்க. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அந்த சேறு சகதியெல்லாம் அப்படி அடிச்சு நாரிடும் ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த மட்டாட்டெல்லாம் கழட்டி விட்றீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. மழை காலத்துலலாம் ஆகவே ஆகாது, வெயில் காலமும் தப்பிச்சுக்கலாம், மழை காலத்துல சுத்தமா ஆகாது, நாரிடும். மக்களே இந்த இடத்துல யானை நிக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன ரீசன்னா அந்த யானையோட ஸ்மெல்லு, யூரின் ஸ்மெல்லு அப்படியே கப்புன்னு அடிக்குது. லைட்டாலாம் அடிக்கல, ஹெவியா அடிக்குது. அப்படின்னா நீங்க அந்த இடத்துல வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஸ்மெல்லு பக்கத்துல நிற்கும் போதே உங்களுக்கு பிரீத் எடுப்பீங்க தெரியுமா, அந்த பிரீத்லயே தெரிஞ்சிடும், பயங்கரமா அடிக்கும். அப்பமே யோசிச்சுக்க வேண்டியதான், பரவாயில்ல நம்ம நேரம் யானை இல்லை, நிற்காத வரைக்கும் நல்லது, ஊர் போய் சேர்ந்துடலாம். ஆனா அந்த இடத்துல பயங்கரமா அடிச்சது, அதனாலதான் ஆன் பண்ணேன். சரி நம்ம நேரத்துக்கு முன்னாடி நிற்குமா அப்படின்னு நினைச்சேன், வாய்ப்பு இல்லை. எப்படி இதை சொல்றோம் அப்படின்னா, நாங்க இருக்கிற ஹில் ஸ்டேஷன் வீட்டு பக்கம் அந்த சைட்ல யானை எப்போதுமே வந்து ரேஷன் கடை அங்க இல்லை வாழை அதெல்லாம் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது வரும்போது நாங்க எப்போதுமே வீடுங்க இருக்குன்னா அங்கதானே யானை நிற்கும். ஸோ எப்படி நிற்கும், எங்க நிற்கும் என்னங்கிறது கொஞ்சம் அந்த நாலேஜ் இருக்கிறதுனால சொல்றோம். கத்தியோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க அந்த சாணியை பாத்தீங்கன்னா தெரியும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். அப்படின்னா அந்த யானை அங்க பக்கத்துலதான் எங்க நிக்குது. காஞ்சிருச்சு அப்படின்னா இங்க பாருங்களேன், இங்கெல்லாம் காஞ்சிருக்கு, இதெல்லாம் நேத்து நைட்டு போட்டதா இருக்கும். என்னடா இவ்வளவு ஆராய்ச்சி பண்றோம்னா அதான் வேலை, ஏன்னா ஏரியா பக்கத்துல தான் சுத்துறோம், அதனால அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. அதனால அதை வச்சு நாங்க தப்பிச்சு பொழைச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்க வருங்க குட்டி பாவம், வரும்போதும் எடுத்தேன். இங்க வருங்க வாட்டர் கூலர் போட்டு இருக்குன்னு. ஆனா இந்த டைம்லாம் இந்த இதுலலாம் பயங்கரமா தண்ணி வரும், அதனால தண்ணி ரொம்ப கம்மியா வருது. நம்ம பாய்ஸ் வண்டி வர வரைக்கும் இங்கே நிப்பாட்டணும், ஏன்னா ஆளக்கானவனும்ல. அது எலிஃபென்ட் கிராசிங் ஜோன்ல தான் நிப்பாட்டியிருக்கேன். எதுக்கு இங்கே நிப்பாட்டணும்னா, முன்னாடி போய் நிப்பாட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், நாசிக்கிறேன். அதே இங்கேன்னும் போது ரெண்டு ஓப்பன் ஸ்பேஸ், யானை வந்தா கூட தெரியும். இங்க வருங்க, எங்கிட்ட வந்தாலும் தெரிஞ்சிடும், டப்புன்னு ஓடி போயிடலாம். நான் பின்னாடி போயிட்டு இருக்கேன். என்னன்னா இப்போ நல்லா தேடிட்டு போறாங்க, தெரியுதா யானை எங்கேயாச்சும் இருந்தா பாரு அப்படின்னு. ஆனா இந்த இடம் கொஞ்சம் உக்கரமான இடம் தான் நினைக்கிறேன் சொல்லு. இந்த இடத்துல பயங்கரமா அடிக்குது ஸ்மெல்லு. என்னடா அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியாச்சு, ஏதோ ஸ்மெல் அடிக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டே போ அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் அதுதான் பார்த்து சுத்திட்டே இருக்காங்க, சரி அரிசிக்கும் அப்படின்னு. ஒரு பெரிய வண்டி வந்துச்சுன்னா கூட ஏதோ கார் போனாலும் போக முடியாது. இப்போ இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் ஸ்பீடிங் எடுத்துனா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க எவ்வளோ பின்னாடி வந்தும் லாரி வந்து வர முடியல. அவர் வந்து இப்போ ரைட் ஓடிக்கணும். அவர் வந்து ஃபுல்லாக லெஃப்டே ஓடிச்சு, ஃப்ரண்ட் வீல் பார்த்த மாதிரியே இருக்கு. ஓகே, ஒரு வழியா லாரி போயிடுச்சு. லாரிக்கார அண்ணாச்சி வெற்றிகரமாக போயிட்டாரு. நல்ல நம்ம வரமா கொடுக்கார்ல. பார்ப்போம், இவங்க முன்னாடியே உருட்டுவாங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா இருக்குங்க வெதரு இதெல்லாம். இந்த ஃபாரஸ்ட்ல ஓட்டும் போது மட்டும் என்னன்னா ஒரு வித்தியாசமான ஃபீல் அவுட்டா இருக்கு, அதுதான். ஏன்னா நீங்க வந்துட்டு இப்போ ஹைவேஸ்ல வரும்போது 1000 வண்டி வரும், இங்கேயும் போகும், அந்த மாதிரி இருக்கும். இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க தான் போவீங்க, சுற்றி உங்களுக்கு ஃபுல்லு க்ரீனரிஷாக இருக்கும், பெருசாக நீங்கள் யோசிக்கிறதுக்கோ எதுக்கோ தேவையும் கிடையாது. ஸோ ஜாலியாக நீங்கள் போகலாம் வரலாம், இந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா எலிஃபென்ட் கிராசிங் ஜூம் போட்டாங்க. தலைவன் நான் வருவேன்னு ஃபுல்லாக லெஃப்ட் ஏறி ஓட்டிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணுறது, உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா காரை எவ்வளோ க்ளோஸ் காலில் போகுதுன்னு. ஓகே மக்களே, ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடமும் ஒரு அழகான வியூ பாயிண்ட், ஃபோட்டோ பாயிண்ட் அங்கே இருக்கு. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே டேமு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ரிவர் இருக்கு, அந்த ரிவர் தான் தெரியும். மேபி உங்களுக்கு இங்கே நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யானை வந்துச்சுன்னா தெரிஞ்சுன்னா உங்களோட லக்கு தான். யானை வந்துச்சுன்னா பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம வாய்ஸ் நிப்பாட்டுறானுங்களா இல்லை போகிறாங்களா, என்ன கதைன்னு தெரியல, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஏன் என்னாச்சு, நிப்பாட்டுறீங்களா போகிறீங்களா? அங்கே பார்த்தீங்களா அது சொல்ல ஃபுல்லாக
ப்ளஸ் அங்கே ஒரு டேம் தெரியுது உங்களுக்கு, அந்த டேம் தான் இங்கே ஸ்பெசிஃபிக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்புறவங்க பாருங்க, ஃபுல்லாக நான் கிளம்பும்போது தான் ஆகா அப்படியே ஆகி சூப்பராக இருக்குது. உங்கள் லக்கு மேபி யானை இங்கே வந்துச்சுன்னா எலிஃபென்ட் ஸ்பாட் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. முன்னாடி கார் வருது, கார் போனதுக்கப்புறம் நான் வந்துட வேண்டியதுதான். ஓகேண்ணே போனே. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சேஃப்டியான இடத்துல வந்து நீ நிற்கணும்னா நின்றுட்டு ரீஃப்ரெஷ் ஆகணும்னா ரீஃப்ரெஷ் ஆயிருங்க. மற்றபடி இந்த காட்டுக்குள்ள நிற்கிறது அங்கெல்லாம் வந்து டேஞ்சர் ஜோன். இன்னும் மழுக்கப்பாறைக்கு நமக்கு வந்து ஒரு 21 கிலோமீட்டர் இருக்கு. அங்கே போய் தான் அதுக்கப்புறம் நம்ம 2 செக் போஸ்ட் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 28 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். சோழ டேம் வந்து 24 கிலோமீட்டரு. நாங்கள் இங்கே தமிழ்நாடு செக் போஸ்ட் எப்படி ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும், 28 கிலோமீட்டர். டோட்டலாக நமக்கு வந்து இன்னும் ஒரு 45 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. பார்ப்போம். வேணா இவ்வளோ நேரம் ஓட்டி நாங்கள் 45 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். ஏன்னா நான் கால்குலேட் போட்டு தான் இருந்தேன். அங்கே வந்து கிட்டத்தட்ட 72 கிலோமீட்டர் காமிச்சது. நான் அதரப்பள்ளிக்கு வந்து கிலோமீட்டர். நான் ட்ரிப்பி அந்த இதை ஆன் பண்ணி விட்ருக்கேன், அதனால அப்படி காமிச்சது. அதுவும் இப்போ நான் எங்கள் வீட்டில் இருந்து கிளம்புனதுனால அது வந்து ஒரு 7 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணால் கூட குறைஞ்சது 95 கிலோமீட்டர்னா ஒரு 85 கிலோமீட்டருக்குள்ள 85 to 87 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வெளியே எங்கேயாவது சர்வீஸ் கொடுத்துடணும். இனிமேல் ஷோரூம் சர்வீஸ் எல்லாம் இவனுக்கு ஆகாது. ஷோரூம் சர்வீஸ் எல்லாம் விட்டோம்னா நமக்கு மண்டை குறைச்சல் பண்ணிடுறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் அவுட்டர்லேயே பண்ணிக்கணும். ஒரு அண்ணன் ஜாலியாக இருந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இந்த மாதிரி இடத்துல நிற்கிறது டேஞ்சர். நான்லாம் நிற்க மாட்டேன். என்ன ரீசன்னா நம்ம தனி வருஷமா ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருப்போம், வண்டியும் ஆஃப்ல இருக்கும், நின்றுட்டு இருப்போம். சடனாக எது வந்தாலும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்புறம் போட்டு பிரிச்சு விட்டுரும். அதனால அந்த மாதிரி இடத்துல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எமர்ஜென்சினா கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் வரும்போது ரெடி பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் ஒரு திக் ஃபாரஸ்ட் நல்லா இருக்கு, வியூ, இங்கே நின்று தண்ணி குடிக்கலாம், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறத ட்ரை பண்ணாதீங்க, சேஃப்டி இல்லை. இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸில் ஃபாக் அப்படியே மேலே போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. ஏன் இந்த ஏரியாவில் இவ்வளோ காமிக்கிறேன்னா, நான் இந்த ஏரியாவில் அதிகமாக ஃபாக் பார்த்ததே கிடையாது. நான் வேணா கவர்க்கல் அங்கே தலனாரு அந்த ஏரியா சைடு, அதுக்கப்புறம் வேற எங்க ஏரியா சைடு அதுக்குள்ள எப்போது ஃபாக் வந்துருக்கு. இந்த ஏரியாவில் நான் இப்போ தான் வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் இப்போ மறுபடியும் அதை காமிக்கிறேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்பா, இருமல், சளி, தும்மல், பித்தம் போன்ற அனைத்து வருது. ஏன்னா ஃபுல்லாக குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் வச்சிருந்த கூடியும் வந்துட்டு நனைஞ்சிருச்சு ஃபுல்லாக. திருப்பியும் அதையும் போட முடியல. அதனாலதான் சரி ரெயின் நேரம் எடுத்து போடலான்னு பார்த்தா இங்கே கேப் எதுவுமே இல்லை. சரி போவோம், அடுத்த அளவு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் புது விதமான அனுபவம் தானே, வாங்க. அப்புறம் அதிகமாக இப்போ ஏன் அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னா, வரும்போது என்னால் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலி என்ன ரீசன் அப்படின்னா வந்து மழை தட்டி பிரித்த காரணத்தினால் எடுக்க முடியல. மேபி இப்போ போகும்போது மழை இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கேயும் கொஞ்சம் குட்டி குட்டி ஆஃப் ரோடு இருக்கு. இந்த இப்போ வரையும் பார்த்தீங்களா, குட்டி ஆஃப் ரோடு இங்கேன்னு போகும். வாய்ஸ் வண்டி ஸ்லோவாக தான் இருக்குவானுங்க. ஸோ நம்ம ஓடிக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்பா, டிராகனை போட்டு உருட்ட வேண்டியதான். ஜெயின் உருட்டுவோம் வாங்க. பெருசாலாம் இல்லைங்க, கொஞ்சம் சின்ன பிட்டு தான். ஆக்சுவலி பெரிய பிட்டெல்லாம் அது கிடையாது. பாருங்க எப்படி ஓட்ட விட்டு ஏற்றும் போது கூட வந்துட்டோம். ஏன்டா தப்புன்னு போடுறேன்னா செகண்ட் அடிக்கடி விழுக மாட்டேங்குதுங்க. இது நான் எனக்கு தான் இருக்குன்னு ஒரு 3 டைம் ஷோரூம் போச்சு. 3 டைம்னு சொன்னேன். ஆனா வந்துட்டு ஷோரூம்காரங்க வந்து அது எதுவுமே சொல்லல. அப்போ நான் அங்கே வர்றவங்கள்ட்ட கேட்டேன், செகண்ட் உங்களுக்கு ஏதாவது அப்படின்னா செகண்ட் அடிக்கடி விழுக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஓகே, அது நம்ம மேல ஃபால்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா கியரெல்லாம் மேல போகும், ஆனா வந்து செகண்ட் விழுகாது. அதுக்கப்புறம் திருப்பி அந்த மாதிரி போகும். நம்ம ஏறணும், ஓகே செகண்ட் விழுகல, நம்ம மறுபடியும் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போடணும். ஆஹா, வாய்ஸ் வேற ஸ்லோவா வருவாங்க. சரி அவங்க வரைக்கும் நம்ம ஸ்லோவா உருட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்ப்போம். இங்க வருமா அப்படி காட்டுக்குள்ள அழகா அப்படின்னாரு. இருட்டு சூப்பரா இருக்கு. டப்புன்னு யானை வந்துச்சுன்னா இருட்டோட நம்ம வாழ்க்கை இருண்டு போயிடும். ஸோ யானை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு யோசிப்போம். ஏன்டா இங்க போறதே யானை வாக்கத்தானே, நீ ஏன்டா அப்படி சொல்றேன்னா, வீடியோல நம்ம பார்க்கும்போது ஜாலியா இருக்கும். ஏன்னா அப்பாடி அவங்க யானை வந்துருக்கு, சக்கையா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசலாம். ஆனா நம்ம போகும்போது யானை வந்துச்சுன்னா நம்மளை காப்பாத்த நாதி வேணுமே.
அதுதான் ஒரு பெரிய காமெடி. இங்க பார்த்தீங்களா, யானை லத்தி ரொம்ப நேரம் பார்த்து யானை மட்டும் வந்துடக்கூடாது, ஓட முடியாது. ஆனா வண்டி வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு, அதெல்லாம் பயம் இல்லை. மட்டும் இந்த ஏரியால மட்டும் அப்படி தப்பு கணக்கு மட்டும் இன்னைக்கே ஓட்டுறாதீங்க. சரி இவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க வந்துடும் அப்படிங்கிற மாதிரி, வராது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஏரியாவை மட்டும் நம்பிடாதீங்க. ஏமாந்து அடி வாங்க வேண்டியதா இருக்கும். என்ன ரோடு ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது நமக்கு புது புது மெமரியா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஏன் ஒரு அண்ணன் நிப்பாட்டி, தம்பி இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் இங்க அப்படின்னாரு. அது இப்போ நான் போயிட்டு இருந்ததுல இருந்து செக் போஸ்ட் எவ்வளவு கிலோமீட்டர் வரும் அப்படின்னாரு. ஏன்னா நம்ம ரெகுலரா இதே ரோட்ல ஓடிட்டு இருக்கோமா, அந்த 85 கிலோமீட்டர்னா அந்த 85 கிலோமீட்டர் சம்திங், அவ்வளவுதான். அதுக்கு மேல நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நான் தெரியலனா மக்களே நல்லா சாவுக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா நம்மளோட ஆட்டோ சென்சார் அதுவே ஆன் ஆகிக்கும். கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ மூங்கில்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாங்க வெயிட்டு பட்டு பயங்கரமா இருக்கும். ஆனா நம்ம அங்க பார்க்கும்போது காஞ்சிருச்சுன்னா மூங்கில் வெயிட் இருக்காது, ஆனா பச்சையா இருக்கிற மூங்கில் நல்ல பயங்கரமான வெயிட்டா இருக்கும். அது ஏதோ உடஞ்சு கிடந்திருக்கும் போல அவங்க எடுத்துட்டு போறாங்க மேல ஏதோ வேலைக்கு. இந்த மரத்துலயும் அவங்க அப்படி வேலை செய்யறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா. பாருங்க அப்படியே பாகு வர வர அப்படியே அதிகமாயிட்டே இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இந்த அந்த சைடு பாருங்க ஃபுல்லா வந்துட்டு பாகா இருக்கா. ஆனா இங்க நிப்பாட்ட முடியல, நிப்பாட்டினாலும் ஏன்னா ரோடு ஸ்பேஸ் கிடையாது பாத்தீங்களா, ரொம்ப சின்ன ரோடுங்களால ஸ்பேசியஸா கம்மியாக தான் இருக்கு. இதுவும் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஒரு ஏரியா தான், பாத்துக்கோங்க. எதுக்கு சொல்றேன்னா, சப்போஸ் இங்கிட்ட இருந்து யானை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கெல்லாம் மேல எல்லாம் இடம் கிடையாது, கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன பண்ணணும்னா ஒண்ணு அது கீழே பார்த்து நடக்கணும் யானை வந்து, இல்ல அப்படின்னா அப்படி மேல பார்த்து நடக்கணும். இட வழியில இறங்குறதுக்கு இடம் இல்லை பாத்தீங்களா, எவ்வளவு ஸ்டீப்பா இருக்கு. அப்ப வந்து அந்த யானை காட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சமமான இடம் வந்தா மட்டும்தான் உள்ள போகும். அது வரைக்கும் நம்ம பின்னாடி அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம்னா அது நம்மள பொழந்து விட்டு போயிடும். ஓகேங்களா. தென்னை இந்த மாதிரி இடத்துல லைட்டா ஸ்டீப்பா இருக்கிற இடத்துலதான் யானை மேல வரும். ஓகே, இங்க வந்தோன்னா அப்படியே ஃபாக ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா வந்துட்டு ஃபாகு. ஃபாகு இருந்தா பரவாயில்ல, மழை இருந்துச்சுன்னா தாங்க ஐயே வெறியாகுது. என்னன்னா கன்யூஸா மழை அடிச்சா பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஹைவேஸ் அந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன். 5 கிலோமீட்டர் கொஞ்சம் மழை அடிக்கும், வெயில் அடிக்கும், மழை அடிக்கும், வெயில் அடிக்கும், மழை அடிக்கும். அது வந்து நமக்கு பெருசாலாம் தெரிஞ்சுக்காது. ஆனா இங்க அடிக்கும் போது எங்கேயும் நிப்பாட்டவும் முடியாது, பெரிய காமெடி. அதை போட்டா வெயில் கொஞ்சம் அந்த மழை அடிக்கிறது சில்னஸ் போச்சுன்னா அப்படியே ஃபுல்லா வேக ஆரம்பிச்சிடும். முன்னாடி ஏதோ வண்டியை பிரேக் போட்டிருக்காங்க, இல்ல பிரேக் போட்டு மூவ் பண்ணிருக்காங்க. நான் யானை தான் நிக்குதோன்னு நினைச்சேன், பரவாயில்ல. ஃபுல்லா ஃபாகு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாகா தான் இருக்கும். ரெண்டாவது நாங்க இப்படி திருப்பி காமிக்கிறோம்ல, கேம் மட்டும் தான் காமிப்போம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரோட கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஆத்தி மழை வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடி வரணும் பாகு பட்டை கிளப்புது. நல்லா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு. பேச மாட்டேங்கிற அப்படின்னா முடியலங்க, தொண்டை தண்ணி வத்திருச்சு, தண்ணியும் குடிக்கல ஒண்ணும் குடிக்கல, அப்படியே அங்க இருந்து கிளம்பி வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா எங்கேயும் இடம் நிப்பாட்டுறதுக்கு எங்களுக்கு சான்சஸ் இல்லை, அதுதான் பெரிய தொல்லை. நிப்பாட்டுற சான்சஸ் இருந்தா கூட பரவாயில்ல. இல்லை இப்போ நாங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டினோம்னா பசங்க வந்து டப்புனு கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து 6 மணிக்குள்ள அந்த செக் போஸ்ட் ரீச் ஆகணும். அது ஒரு காமெடி இருக்கு. இதுல வேற நாங்கள் வரும்போது சொன்னாங்க, நாங்களே லோக்கல், 2 வண்டியுமே லோக்கல், என்னோட வண்டிலாம் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், வால்பாறை ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கே வந்து இ பாஸ் போடணும், இ பாஸ் போட்டா தான் உள்ள விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே நீ என்னன்னு தெரியல, அங்க போய் தான் அது பார்த்து உள்ள விடுறாங்களா என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் போகணும். ஸோ அதனால கொஞ்சம் எப்படியும் சீக்கிரம் போனாதான் முடியும் அப்படிங்கிறனால தான் நாங்களும் அப்படியே கிளப்பி போயிட்டே இருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கெல்லாம் ஓட்டுறீங்க, அந்த ஹைட்ரஜன் பேக் இருக்கும், அது முடிஞ்ச அளவுக்கு ஒன்று கேரி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து எங்க போனாலும் யூஸ், இங்கேன்ட்டு இல்லை, நீங்க கண்டிப்பா பைக் ரைடு அப்படிலாம் பண்றவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ வச்சிருக்கான்னு கேட்டா இல்லை, அதுதான் இனிமே வாங்கணும். ஏன்னா அதோட அருமையெல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. நம்ம பைபாஸ்ல பயப்படவே மாட்டோம், நிக்கிறோம், அங்கிட்ட நம்ம நின்றுட்டு தண்ணியை குடிச்சிட்டு போயிடுவோம். ஆனா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது டீஹைட்ரேட் ஈஸியா நடந்துட்டே இருக்கும். அது இல்லாம கூலிங் உங்களுக்கு சொட்டிங் வராது, அதனால உங்களுக்கு கூடம்ட்டு வந்துட்டு என்ன ஆகும்னா தண்ணி தான் ரொம்ப அதிகமா எடுக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட். ஓகே மக்களே, முன்னாடி பார்த்தீங்கன்னா கேப்ல வந்துட்டு பாகா இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காமெடி என்னன்னா, இங்கே மழை வர ஆரம்பிக்குது. இதுதான் ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டு வந்தோம். காமெடி ஸ்டார்ட். மழை வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடுறேன்.
மேபி மழை வந்துச்சுன்னா போகிறதுக்கு இவ்வளோ வச்சுட்டு அடுத்து எங்கே மழை நிற்கிதோ அங்கே தான் கண்டினியூ பண்ணோம். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மழை அப்படியே ஆரம்பிக்குது. இங்கே பார்த்தீங்களா பார்க்க ஆயிடுச்சா ஃபுல்லாக. இதில் என்னன்னா நம்ம மழை வருது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படி இரிட்டேஷனில் ஓட்டுவோம். உடனே வந்து பார்க்காயிடும் ஜில்லுன்னு கிளைமேட் ஜம்முன்னு இருக்கியா அது நம்ம மைண்ட் செட்டே நம்மளே மாற்றி விட்டுரும். அது ஒன்று தான் இங்கே உள்ளதுல ஹைலைட்டு. அப்போ நாலு வாருங்க ஆறுன்னு அழுத்தி பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அரிய வகை காட்சியை பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு முழுக்க போகிற பக்கம் வந்துட்டோம். ரொம்ப பக்கம் வந்துட்டோம். ஆனால் நம்ம பாய்ஸ் சொல்லிட்டு தான் இன்னும் காணோம். நானும் அவ்வளோ தான் தேடி தேடி பார்த்துருந்தேன். அவளை காணும். என்னப்பா இப்போ தான் நம்ம ஏரியா தேலக்காரில் நெஞ்சுது மறுபடியும் காணும். அவளை மனப்புறமையாக இருக்குமோ ரொம்ப நேரம் அப்படி ஓட்டி அப்படியா இருந்தாலும் அவ்வளோ கிளியராக தெரியாது. ஏறி பரவாயில்ல. என்னன்னா அந்த நம்ம இருக்கிற டீ பிளான்டேஷன் அதெல்லாம் இப்போ தெரிஞ்சது. அந்த சைடு தெரியுது. இந்த சைடு நான் தெரியும்னு நினச்சி ஆன் பண்ணேன். கடைசியில் நானே பல்ப் வாங்கிட்டேன். ஓகேங்க பார்த்தீங்களா பஸ்ஸு வந்ததுக்கே கார் அப்படின்ட்டுருச்சு. அங்கேருந்து பஸ்ஸு வந்துடும் நமக்கு டாட்டா காமிச்சாங்க. பரவாயில்ல என்னன்றது டாட்டா காமிச்சாலும் நம்மளும் டாட்டா காமிக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். அவரை டாட்டா காமிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள கோபுரம் வந்து அந்த டைம் எடுத்துருச்சு. சரி நம்ம அது ஆன் பண்ணுறது ஆன் ஆகுதா அப்படின்னு சொல்லி இப்படியே பார்த்துட்டே இருந்தேன். பஸ்ஸு கிராஸ் ஆகிடுச்சு. நோ பார்க்கிங் எலிஃபென்ட் கிராசிங் ஜூன் வைல்ட் அனிமல்ஸ் ஹியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கேயே நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோடது. நம்ம வாழ்க்கை வண்டி அது நான் தெரிஞ்சனே. அவர் கூடலாம் நிறைய டைம் இந்த இடையில எனக்கு நான் அப்ராடு போகும்போது வந்துட்டு மெடிக்கலுக்கு நான் கூட தான் போனேன். ஐயோ லாரி இதில் போகிறதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸின்னு நினைக்கிறோம். இப்போ நான் அவரப்பள்ளி போயிட்டு வரக்கு எனக்கு ஒரு 2 மணி நேரம் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 4 மணி நேரம் ஓட்டணும். 4 மணி நேரங்கிறது எனக்கு தெரிஞ்சு கம்மி, அதிகமாகவே ஆகும். அவ்வளோ டைம் எடுத்து போகும். உள்ளெல்லாம் ஹீட்டு கிச்சுவோ உடிங்கோட்டு அடிக்கும். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் குளிர் காலத்தில் கூட ஓரளவுக்கு ஓகே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிடலாம். வெயில் காலத்துலலாம் போகும்போதெல்லாம் ஐயோ எப்படிப்பா வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்கும். அதனால தான் லாரி டிரைவர்ஸ் அவங்களுக்குலாம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. கொடுத்த அளவுக்கு இந்த ஓவர்டேக் இதெல்லாம் பண்ணும்போது அவங்களோட சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கங்க. உங்களை வழியை பிளாக் பண்ணி அவங்க போகணுங்கிற அவசியம் கிடையாது. நிறையா டைம் நான் பார்த்துருக்கேன், நோட்டும் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வீடியோவில் அட்டாச்சும் பண்ணியிருக்கேன். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நார்த் கேரளா ட்ரிப் இருக்கும், அதை வேணால் எடுத்து பாருங்கள். சர்னு முன்னாடியே பிரேக் போட்டுருவாங்க. என்னன்னா சின்ன வண்டினா பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ கார் எதுவும் போகிறோம்னு வச்சுக்கோங்க, பிரேக் அடிச்சா 2 பேருக்குமே ஈவன் தான், டப்னு போய் நின்றுடும். ஆனால் அந்த வண்டிக்கெலாம் பிரேக் இங்கே அடிச்சிங்கன்னா தான் அங்கே போய் நிற்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய வண்டி, ஃபுல்லாக லோடு வேற. அதனால ஸோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு அனுசரித்து பண்ணுங்க. நானும் அதை தான் பண்ண போகிறேன். ஏன்டா முக்கையை போடுற அப்படின்னு கேட்கறது புரியுது. என்னன்னா எனக்கு தெரிஞ்ச பர்சனல் ஒப்பீனியன் சொல்லல, அதான் சொன்னேன். நம்ம பாய்ஸ் வண்டி மட்டும் காணும். ஆர்சியில் பின்னாடி உட்காந்து குறுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குறுக்கு மீன்ஸ் முதுகு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே பிடிச்சி முதுகு தான் பிடிச்சிட்டு இருந்தாப்புல. ஹேவி இப்பவும் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படியே நேராக போய் மழுக்கப்பாறை கொஞ்சம் என்ட்ரன்ஸ் வந்துட்டு அவ்வளோ மழுக்கப்பாறை தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். மழுக்கப்பாறை ஒரு டீ கடை இருக்குது, எனக்கு தெரிஞ்ச டீ கடை, அங்கே போய் நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் போட்டேன். நான் வர வரைக்கும் நான் அங்கே தான் வெயிட் பண்ணணும். நான் 2 பேரும் போய் தான் அங்கே மழுக்கப்பாறை செக் போஸ்ட்டில் என்ட்ரியை போடணும். ஓகேங்க, நம்ம நிப்பாட்டக்கூடிய இடம் வந்துருச்சு. வாய்ஸ் வர வரைக்கும் அவங்க இந்த இடத்துல தான் டீ. சரிங்க, கிளம்ப கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, இந்த விளாக நான் இதோட என் பண்ணிக்கிறேன். என்னாச்சுன்னா ஃபுல்லாக மழை வந்துருச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட், கேரளா செக் போஸ்ட்லாம் மாட்டி அதை கிராஸ் பண்ணி போயிட்டோம். இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட்க்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் ட்ராவல் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். டாட்டா பை பை. மக்களே, இப்போ நீங்கள் வால்பாறைக்குள்ள ஆஃப் ரோடு பார்க்க போகிறீங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா அப்படிங்க பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஓகே மக்களே, நான் லோக்கல் தான், நான் இருந்தாலும் எங்களுக்கே வழி தெரியல. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா 2 வண்டி இங்கே நிப்பாட்டிட்டோம். என்னென்னா ஓகே மக்களே, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஃபுல்லாக வெயில் அடிச்சுட்டு தெரியுது.